பல கோடி ரூபா மதிப்புள்ள வைரையா. எங்க இருப்பான்? நானே நீதி நேர்மை நியாயம் உள்ளம் கருணன்னு வாழ்ந்து நிற்கிறேன் சார். காந்தி கையில கத்தி கொடுக்குறேன்றீங்க, புத்தர் கையில புல்லட் கொடுக்குறேன்றீங்க. தண்ணி குடிக்காத நிறுத்தா அதுலேயும் பிரிட்டிஷ் எம்பர்னே வருது. ஆக்சுவலாக எத்தனை போய்கிட்டு இருக்கு அங்கே அப்படிமே, இங்கே 4 போய்கிட்டு இருக்கு சார், இங்கே 2 சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் 4 வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி வந்து 30 சினிமாக்கள் எடுக்கப்படுகிறதான்னு அது ஆச்சரியம். அந்த 30 சினிமாக்களில் ஒரு 5 சினிமா வந்து ரிலீஸ் ஆகுதா அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வர்ற சினிமாக்காரங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே எப்படி பிளான் பண்ணோன்னா, ஒரு ப்ரொடியூசர் ஒரு 3 படமாக பிளான் பண்ணணும். அது அர்ஜுன் சாருக்கு சொல்கிறது அப்படி தான் வந்து, ஒரு படம் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, 2வது படம் வந்து பிரேக் ஈவன் அண்ட் லேர்னிங் த கிராஃப்ட், 3வது படம் தட் with all this experience, with all these insights and with very important patience and finding the right technician and the visionary, we will get back the money. ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன். இது வந்து தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பேசின ஒரு மனிதரை பற்றி நான் பேசணும். சிங்கமொழி சார் நான் ரொம்ப ஆராதிக்கிற ஒரு மனிதன். ஒரு தமிழக வாழ்க்கையை, தமிழ் வாழ்க்கையை ஒரு சுமக்கிற ஒரு பெரிய பானைன்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலாக 12 மணிக்கு நல்லா ஃபுல் ட்ரிங்க்கில் என்னை கூப்பிடுவார். மோஸ்ட் ஆஃப் த டைம் நானும் ட்ரிங்க்கில் தான் இருப்பேன் ஆக்சுவலாக. அப்போ 12 மணிக்கு மேலே இது வரைக்கும் எந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு லவ் யூ சொன்னதில்லை. அவர் தான் கூப்பிட்டு ஐ லவ் யூன்னு பாரு. நானும் ஐ லவ் யூ சார், எத்தனை போய்கிட்டு இருக்கு அங்கே அப்படிமே, இங்கே 4 போய்கிட்டு இருக்கு சார், இங்கே 2 சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் 4 வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். தண்ணி குடிக்காத நிறுத்தா அதுலேயும் பிரிட்டிஷ் எம்பர்னே வருது. ஆக்சுவலாக ரொம்ப அலாதியான மனிதர், மனதில் இருக்கிறது அப்படியே பேசக்கூடிய மனிதர், மனிதர்கள் மேலே அவ்வளோ நேசத்தை கொட்டுற மனிதர். 12 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 200 பெண் இதயங்களுக்கு உள்ளே வச்சுருக்க ஒரு மனிதர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் கூட ஒர்க் பண்ண டைம் நான் சொன்னேன், அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் எப்போ பார்ப்பேன், பேச மாட்டார், இப்போ சிரிப்பார், போவார். அந்த மனிதரோட ஒர்க் பண்ணேன். அந்த ஒரு கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் நான் ஒர்க் பண்ணேன். ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவர் கூட பேசிக்கிட்டே இருப்பார், ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார், எல்லா விஷயம் சொல்லுவார். நிறைய கதைகள் அவர்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக சினிமாவில் தான் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி சொல்லலாம்னா, சொல்லுவாங்க ஒரு கிழவன் இறந்து போய் விட்டால் நூலகம் எரிந்து போயிடுதுன்னு ஒரு ஆப்பிரிக்கா பழமொழி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பழைய கிழவன் தான் அவர். ஆக்சுவலாக இந்த மாதிரி கிழவர்கள் இன்றைக்கி இல்லை, செத்து போயிட்டாங்க நிறைய பேர். நம்ம அப்பா அம்மா எல்லோரும் செத்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக எங்கள் சீமானனை கூட அப்படி தான், ஒரு பெரிய கிழவன் தான். ரொம்ப நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணாக பிறந்தாலும் நீங்கள் அழகாக தானே இருந்திருப்பீங்க. அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழகை பார்க்கறதுனால நீங்கள் பேச்சு வன்மை இருக்குல்ல, அதில் அவன் மயங்கி அவங்க ஒரு 20 பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க. சரி அவன் தான். ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக ஸோ இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு வந்து அஜயன் பாலாவை நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த மேடை வந்து எப்படின்னா, ரொம்ப நேசிக்கக்கூடிய மேடை, மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மேடை. இங்கே இருக்க எல்லா மனிதரும் அதில் வந்து ஒரு பொட்டு வச்சது மாதிரி பாலுமேந்திரா அம்மா ஐயாவினுடைய துணைவியார் இங்கே இருக்குது. அவங்க வந்தது என்னமோ ஒரு விழாவில் வந்து ஒரு பூ வச்சது மாதிரி இருக்குது. கலைஞர்கள் இறப்பதே இல்லை அப்படின்றத அது சொல்லுது. ஆக்சுவலாக அந்த அம்மா எனக்கு தெரியல, அப்புறம் வந்து சொன்னாங்க அப்படின்னோடனே ரொம்ப ஷாக் ஆச்சுன்னா, மாறுது, முகம் மாறிக்கிட்டே இருக்குது, உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது, உடம்பு சுருங்குது, முகம் சுருங்குது. ரொம்ப நன்றிம்மா நீங்கள் வந்தது, ரொம்ப அழகு. தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லோரும் எந்திரிச்சு ஒரு கிளாப் பண்ணுவோம் அந்த அம்மாவுக்கு. ஆக்சுவலாக எஸ், அதாவது சினிமாக்காரனுக்கு வாடகை கொடுக்க மாட்டான், சினிமாக்காரனுக்கு எங்கே போனால் வாடகை கொடுக்க மாட்டான். ஆனால் ஐயா சினிமாக்கார மாதிரி அன்பானவன் எவனுமே இல்லையா, அதுக்கு சாட்சி தான் என். ஆக்சுவலாக ரொம்ப நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் பேசலை, விஜய் சாரிடாக்குன்னா. அப்புறம் அந்த படத்தில் நான் சில காட்சிகள் பார்க்கும்போது, செலியன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கர டான்ஸ் ஆடியிருக்கார். ஆக்சுவலி வெரி விஷுவலி பிரெத் டேக்கிங்கான இருந்துச்சு. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி த ஹோல் மூவி. அப்புறம் ராஜா சாரை பற்றி ஒரு பாட்டு கேட்குறது அப்படின்றது, இன்றைக்கி காலைல எந்திரிச்சு ஷாப்பேனுடைய ஃபஸ்ட்டு நாக்டூன் கேட்டேன். ஆக்சுவலாக
பி ஃப்ளாட் மைனருடைய நக்டுன்னு கேட்டேன். நிறைய பேர் வந்து இது ஒரு ராஜா சார் பேசுறதுக்காக, ஏன்னா வாழ்நாளில் பேசுறதுக்கு ஒரு அழகு வேணும்ல, ஏன் பேசுறதுக்கு ஒரு காரணம் இல்லை. நான் எப்பயுமே டெய்லி நான் அப்படி ஒரு வரும்போது நான் ராஜா சாரை பற்றி பேசுவேன். இன்றைக்கி என்னுடைய மனசில் வந்ததை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அந்த மனிதன் இவ்வளவு காலகட்டம் இருந்தும் இந்த படத்தில் ஒரே ஒரு ஃப்ரேஸ் கேட்டேன், அதை என்னால் திரும்பி ரீகலெக்ட் பண்ண முடியல. ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸு. அந்த ஃப்ரேஸ் எப்படி அவரால் க்ரியேட் பண்ண முடியுது? 50 வருஷம் ஒரு இசையமைப்பாளர் 5 படம் பண்ணிட்டாவே உள்ளே இருக்க எல்லா டியூனும் எக்ஸாஸ்ட் ஆகிடுது, இல்லாமல் போயிடுது, ட்ரை ஆகிடுது. ஒரு 50-55 வருடங்கள். ஆனால் ஆக்சுவலாக அவர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தது 70 வருடங்கள். ஒரு 70 வருடங்களாக ஒரு மனிதனுக்கு அந்த கேணி ஏன் வற்றவே இல்லை, அந்த ஊற்று எப்படி வற்றவே இல்லைன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. there are 2 ways of கிரேட் கம்போசர்ஸ் இருக்காங்க. எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் இன்ஹரண்ட்டாகவே அவங்களுக்கு வந்து ஒரு அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கிரேட்டர் ஆர்ட் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோஸ்டகோவிச், நான் படித்ததுன்னு நான் கேட்டதில் ஷோஸ்டகோவிச், பீத்தோவன் பிரைமரிலி, பாக், மொசார்ட், ஷூபர்ட், ரக்மானினோ, அவங்களாம் அவங்கள என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன்ஸ் பென் டுவர்ட்ஸ் ஆர்ட், 24/7 திங்கிங் அபவுட் மியூசிக், அதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸு. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம ஊரில் இருக்க ராஜா சார் பண்ணிக்கிட்டே இருக்கார். 24/7 அவர் அந்த இசையிலே இருக்கிறார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஓனாய் ஆட்டுக்குட்டி நான் வந்து யூகேயில் இருக்கேன். அவர் பார்க்குறாரு. அப்போ என் தம்பியை வந்து என்ன பண்ணிட்டேன், பின்னாடி இருந்து அவர் பார்ப்பாரா, வீட்டில் தான் பார்த்தாரு, சின்ன டிவியில் டபுள் பாசிட்டிவ் பார்க்குறாரு. என் தம்பியை பின்னாடி இருந்து அவர் கை சோஃபாவில் வச்சுருப்பாரா, அந்த கையை மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேறா அப்படின்னு. அவனுக்கு புரியல. அவர் படம் பார்த்துட்டே இருக்காரு. ராஜா சார் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு. என் தம்பி பின்னாடி உட்காந்து வீடியோ எடுக்கிறான். ஒரு 10 இடத்துல அவர் கை அப்படின்னுச்சு. அது என்னென்னா அவர் கீ கண்டுபிடிக்கிறார் 10 இடத்துக்கு. அப்போ நான் சொன்னேன் தம்பிட்டு, இந்த படத்தில் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் இருக்குன்னு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் வந்தேன், அவன் ஃபோன் பண்ணார். என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்க, ஒரு மாதிரி இப்படி ஒரு குழப்பமும் பண்ணி வச்சுருக்க, நல்லா இருக்குடா, புதுசாக இருக்குது, சரி எனக்கு ரொம்ப வேலை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாரு. நான் வீடியோவில் பார்க்குறேன், இப்படி திரும்புகிறாரு. திரும்பிட்டு போனவர் பின்னாடி ஒரு கை இருக்குது, ரைட் கை என்னது இப்படி ஆட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்போஷன் உருவாச்சுன்னு சொல்லிட்டு. வாட் ஐம் ட்ரைங் டு சே தட் மேன், எனக்கு நான் ஒரு 100 வயசு வாழணுன்னா அது தேவையில்லை நினைக்கிறேன். 25 வருஷத்துக்கு பிடிங்க அவர் கொடுத்துடலான்னு நான் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.